Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே எம்ஜிஆர் திடலில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திமுக அரசு மகளிருக்கு 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு சொத்து வரி, மின்கட்டணம், விலைவாசி உள்ளிட்டவற்றை உயர்த்தி லட்சக்கணக்கில் வசூல் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, வால்பாறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் இன்னைக்கு அதை குறித்து ஒவ்வொரு வீட்டிலையும் பாத்தீங்கன்னா எல்லா பொது விளையாட்டுகளும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் போகுது. 1000 ரூபாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் போயிருது. இதுதான் திமுக கொடுத்த மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் குடிக்கக்கூடிய கட்சி திமுக. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகம் சாலையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் LR செழியன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் குமார் தலைமையில் நடந்த நிகழ்வில் கனமழையிலும் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குடைபிடித்து உற்சாகமாக பங்கேற்றனர். தலைமை கழக பேச்சாளர் RR அதிவீரராம பாண்டியன், முன்னாள் MLA, அமைச்சர் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மண்டி வீதியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு வழிகாட்டுதலிலும் சத்துவாச்சாரி மேற்கு பகுதி கழக செயலாளர் TT ரகு ஏற்பாட்டிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மு தம்பிதுரை உரையாற்றினார். திமுக என்பது குடும்ப கட்சி, மக்களை ஏமாற்றும் கட்சி என்று விமர்சித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என உறுதியளித்தார். இதில் வேலூர் மாவட்ட கழக பொருளாளர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.